காலையில் எழுந்து ஹோட்டலில் இருக்க யூத் ஹாஸ்டலில் இருக்க கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போய் சிக்கன் எக் ரேப் பண்ணுறதுக்கு சில்வியாவுக்கு நான் எல்லாம் எல்லாம் ஆனியன்லாம் போட்டு எக் ரேப் பண்ணேன். பண்ணுறதுக்குள்ளே சில்வியா எல்லாத்தையும் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா. காஃபியும் போட்டுக்கிட்டோம். நாங்கள் வெளியில் போகிறதுக்கும் ரேப்பும் எடுத்துக்கிட்டோம். அப்படியே நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் சாப்பிட்டுப்போம். ஏன்னா இங்கே இந்த ஊரில் சாப்பாடெலாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதுக்குள்ளே பாத்திரம்லாம் பாருங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வச்சுட்டு வரணும். சில பாத்திரங்கள் அங்கே வீட்டிலேருந்தே எடுத்து வரணும். சில்வியாவுக்கு வந்து இங்கே இருக்க பாத்திரத்தை யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் இந்த வெசல்ஸ் மட்டும் 2-3 வெசல்ஸு காஃபி மிஷின்ஸு காஃபி போடுற வெசல்லாம் அப்படியே ரேப் பண்ணிட்டேன். காஃபியும் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்டு வெளியில் கிளம்ப போகிறோம். பார்ப்போம். குட் மார்னிங். மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன் லேக் டிஸ்ட்ரிக்ட். நான் சொன்னேன்ல லேக் வியூலேயே அப்படியே எக் ரேப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் லேக்குக்கு போகிறோம். ஒவ்வொரு லேக்காக போய் பார்க்க போகிறோம். 2 days இங்கே தான் இருப்போம். சூப்பர் வியூ. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதனால இங்கே வந்து தங்குவோம். இங்கே யூத் ஹாஸ்டல் தான். ஆனால் ஹோட்டலில் கூட இப்படி வியூ கிடைக்காது. டிசேபிள் ஆக்சஸோட எல்லாத்தையும் கிடைக்காது. இன்னைக்கு ஷீலான்றவங்களோட சன் டேனியல் அவருக்கு ப்ளஸ் பண்ண சொன்னாங்க. கண்ணா நீ நல்லா இருக்கணும், சீக்கிரமாக கல்யாணம் ஆகிட்டு உங்கள் அம்மாவுக்கு நல்ல மருமகளை கண்டுபிடிக்கணும், வாழ்த்துக்கள். இயற்கையோடு சேர்ந்து உன்னை வாழ்த்துறேன். பியூட்டிஃபுல்லான இயற்கை அதோடு சேர்ந்து உன்னை வாழ்த்துறேன். வாழ்த்த வயது இல்லைன்னா நான் வாழ்த்துறேன். வயது இருக்கு. ஷீலாமா உங்களுக்கு நன்றி. இந்த இயற்கை அழகை பாருங்கள். நான் இனி வெளியில் போய் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வெளியில் வந்தால் நான் தான் சமைப்பேன். சில்வியாவுக்கு ரெஸ்ட்டு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேடம். ம்